கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்க வேலை செய்யற மேஜையிலயோ, இல்ல உங்க வீட்ல சமையல் அறையிலயோ, உங்களுக்கு பக்கத்துல ஒரு சாதாரண தண்ணி டம்ளர் இருக்கா? ம். பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பா இருக்கும். ஆமா, கரெக்ட். இப்போ நீங்க ஃபோன்ல உங்க நண்பர்கிட்ட உங்களோட அன்றாட பிரச்சனைகள பத்தியோ, கட்ட வேண்டிய பில்லுகள பத்தியோ, இல்ல அதாவது இந்த வாழ்க்கை எவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத பத்தியோ ரொம்ப விரக்தியா புகார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஓ, இது நம்ம எல்லாரும் அடிக்கடி பண்றதுதான். ஆமாம். ஆனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணி, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும், உங்க கோபத்தையும், உங்க விரக்தியையும் ஒரு ரகசிய கேமரா மாரி அமைதியா பதிவு பண்ணிட்டு இருக்குன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ், கேக்குறப்பவே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த புகார்கள் எல்லாம் பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே, அதே தண்ணியே நீங்க அப்படியே குடிக்க போறீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? கண்டிப்பா. நம்ம அன்றாடம் சாதாரணமாக செய்யற ஒரு செயல்தான் இது. ஆனா, அதை இந்த கோணத்துல பார்க்கும்போது ஒரு விதமான, அதாவது ஒரு திகைப்பு ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? உலகத்துல உள்ள பல பெரும் பணக்கார குடும்பங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மிக தீவிரமா நம்புறாங்க அப்படிங்கறது தான். ஆமா, தங்களோட வாழ்க்கை முறையில இதை ஒரு முக்கியமான விதியாவே வச்சிருக்காங்க. கரெக்ட். இத சுத்தியே அவங்க தங்களோட பல ரகசிய விதிகளையும் வச்சிருக்காங்க. இத கேட்கும்போது உங்க மனசுல இது என்ன அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத ஒரு விசித்திரமான கதையா இருக்கே அப்படின்னு தோணலாம். அப்படி தோன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஆமா. இந்த விரிவான ஆய்வு கேட்டுட்டு இருக்கிற நீங்க அப்படி நினைச்சா தயவு செஞ்சு எங்களோட தொடர்ந்து பயணிங்க. ஏன்னா இத நீங்க வெறும் ஒரு உளவியல் ரீதியான விஷயமா பார்த்தா கூட உங்களோட ஆழ் மனசுல இது ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. மிக சரியான வார்த்தை. இது நம்ம வழக்கமா சிந்திக்கும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பார்வை. இன்று நாம் மேற்கொள்ள போகும் இந்த விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்ப வித்தியாசமான ஆனா உங்க தினசரி வாழ்க்கைய அடியோடு மாற்றக்கூடிய ஒரு தலைப்பு தான் அலச போறோம். கண்டிப்பா. அதாவது நமது உணர்வுகள், நாம உச்சரிக்கும் வார்த்தைகள், அப்புறம் நாம குடிக்கும் தண்ணி, இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு நூநிலைய தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா ஆராய போறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான ஆய்வுக்கான முழுமையான ஆதாரம் யூடியூப் தளத்துல தி ஜங்ஷன் அப்படிங்கிற சேனல்ல வெளியான ஒரு பிரத்யேக வீடியோவோட எழுத்து வடிவம் தான். ஓ, அந்த சேனல் ரொம்ப பிரபலமான ஒண்ணாச்சே. ஆமா. அந்த வீடியோவோட தலைப்பு என்னன்னா, யூ அப்சார்ப் மோர் தென் யூ ரியலைஸ். எனர்ஜி என்டர்ஸ் லாங் பிஃபோர் வேர்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். #wealth mindset. அதாவது வார்த்தைகள் புரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பே ஆற்றல் நமக்குள் நுழைந்து விடுகிறது அப்படிங்கறதா இதோட அர்த்தம். அதேதான். நீங்க உணர்வதை விட அதிகமாகவே நீங்க உள்வாங்கிக்கிறீங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, நாம பேசுற வார்த்தைகளுக்கும் நாம குடிக்கிற தண்ணிக்கும் ஒரு செல்வ செழிப்பான மனநிலைக்கும் அதாவது வெல்த் மைண்ட் செட்டுக்கும் இடையே உள்ள அந்த ஆச்சரியமான தொடர்பை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். ஆமா. இத பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆற்றல் அல்லது எனர்ஜி நமக்குள் நுழையுது அப்படின்னு சொல்றாங்களே, அதோட அடிப்படை என்ன? ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு, யாராவது ஒருவர் ரொம்ப கோவமா ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு வைங்க. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட குரல்ல இருக்கிற அந்த ஒரு விதமான கடுமையான அதிர்வு. ஆமா, அந்த டோன். கரெக்ட். அந்த அதிர்வு உங்க மனசுக்குள்ள ஒரு நடுக்கத்தையோ இல்ல ஒரு எதிர்மறையான உணர்வையும் கடத்திடுது. நாம என்ன பேசுறோம் அப்படிங்கறத விட அந்த பேச்சின் போது வெளிப்படும் அதிர்வுகள் எத்தகையது அப்படிங்கறத தான் இங்க மையக்கருத்தா முன்வைக்கப்படுது. அப்ப வார்த்தைகளுக்கு அழுத்தம் இருக்கிறது போலவே அதுக்கு ஒரு அதிர்வெண்ணும் ஆற்றலும் இருக்கு அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, நாம நேரடியாக இந்த விவாதத்தோட மிக முக்கியமான முதல் பகுதிக்கு செல்வோம். வார்த்தைகள்ல ஆற்றல் இருக்கு அப்படின்னா அந்த ஆற்றல் நம்மை சுற்றி உள்ள பௌதீக உலகத்தை, குறிப்பா நாம அருந்தும் தண்ணீரை எப்படி பாதிக்குது? இதுதான் இந்த மொத்த கான்செப்டுக்கும் அடிப்படையான விஷயம். ஆமா. இந்த ஆதாரம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையோட தான் தொடங்குது. ஒருவரை பற்றி நீங்க தவறாக பேசிய பிறகு உங்களுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை ஒருபோதும் குடிக்க கூடாது அப்படின்னு அது அடிச்சு சொல்லுது. வாவ், அது ரொம்ப நேரடியான ஒரு எச்சரிக்கை. ஆமா. நீரின் அடிப்படை தத்துவம் அப்படிங்கறதே அது அதிர்வுகளை உள்வாங்குவது, அப்சார்ப்ஸ் வைப்ரேஷன்ஸ் தான் அப்படின்னு அந்த வீடியோ ரொம்ப தெளிவா விவரிக்குது. ஆமா, நீர் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. நீரின் அருகே பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அதோட அதிர்வுகள் மூலமா அந்த நீரால் உள்வாங்கப்பட்டு அப்படியே பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். நீர் அப்படிங்கிறது வெறும் H2O என்ற வேதியியல் கலவை மட்டும் கிடையாது.
வேற என்னவா அது செயல்படுது? அது சுற்றியுள்ள சூழலோட ஆற்றலை தன்னுள் ஈர்த்து கொள்ளும் ஒரு ஊடகம் அப்படிங்கிற கருத்தை இந்த ஆதாரம் முன்வைக்குது. ஓ, ஒரு மீடியம் மாதிரி செயல்படுதா? கரெக்ட். நீங்க ஒருவரை பற்றி கோபமாகவோ பொறாமையுடனோ அல்லது எதிர்மறையாகவோ பேசும்பொழுது அந்த வார்த்தைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை வெளிப்படுது. அந்த அதிர்வலைய தான் பக்கத்துல இருக்கிற தண்ணி உள்வாங்கிக்குதா? ஆமாம். அடிப்படையில அந்த நீர் நீங்க வெளிப்படுத்திய அதே எதிர்மறை ஆற்றலோட ஒரு வடிவமாகவே மாறிவிடுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நீங்க சொல்றத பார்த்தா தண்ணி அப்படிங்கிறது ஒரு வெற்று ஆடியோ கேசட் போல செயல்படுதா? ஒரு சிறந்த ஒப்பீடு இது. ஆமா, அப்படித்தான் செயல்படுது. அதாவது நாம பேசுற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் நமது உணர்ச்சிகளோடு சேர்த்து அதை அப்படியே பதிவு செய்து கொள்ளுதாம். ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம் அது? ஒரு வெற்று ஆடியோ டேப்ல காந்த துகள்கள் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது ஒளிய பதிவு செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா தண்ணி அப்படிங்கிறது வெறும் மூலக்கூறுகளால் ஆனது தானே? கரெக்டான கேள்வி. இதுல உண்மையிலேயே இயற்பியல் ரீதியான பதிவுகள் நடக்குதா? அல்லது நமது சுற்றுச்சூழல் நமது மனநிலைய எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் ரீதியான உருவகமா? இது வெறும் உதாரணம் தானா? இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த ஆதாரம் நீரை ஒரு செயலற்ற பொருளா பார்க்கல. மாறாக அத ஒரு பதிவு கருவியாகவே கருதுது. நிஜமாவா? அப்போ இது வெறும் உருவகம் கிடையாதா? நீங்க கேட்ட கேள்வி மிக சிறப்பானது. இது வெறும் உருவகமா அல்லது உண்மையா அப்படின்னு பார்த்தா இந்த தத்துவத்தின்படி இது இரண்டுமே தான். நீங்க சொன்ன அந்த ஆடியோ கேசட் ஒப்பீட்டையே நாம எடுத்துக்குவோம். சரி. ஒரு டேப்ல எப்படி காந்த அலைகள் ஒலிய பதிவு செய்யுதோ அதே போல நீர் தனது அதிர்வு செயல்முறை மூலமாக நீங்க பேசும் வார்த்தைகளோட ஆற்றலை பதிவு செய்யுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, அந்த அதிர்வுகள் தான் இங்க ரெக்கார்ட் ஆகுது. ஆமா. இப்போ ஒரு சிறந்த கர்நாடக சங்கீதம் அல்லது மெல்லிசை பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு கேசட்ல நீங்க மிக கடுமையான இரைச்சலான ஒரு இசைய பதிவு செஞ்சா என்ன ஆகும்னு கேக்குறீங்க? அதேதான். முந்தைய அந்த இனிமையான இசை அழிஞ்சு இந்த இரைச்சல் தான் இங்க தங்கும் இல்லையா? ஆமா, பழைய ரெக்கார்டிங் அழிஞ்சிடும். அதே போலதான் தண்ணீர் அப்படிங்கிறது உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஊடகம். அந்த தண்ணீரின் முன் அமர்ந்து கொண்டு நீங்க எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னு புலம்பும் போது நாமே அந்த தண்ணியோட தன்மைய மாத்துறோமா? ஆமா, அந்த ஊட்டம் தரக்கூடிய டேப்ப அழுத்தம் மற்றும் பற்றாக்குறை அப்படிங்கிற இரைச்சலான இசைய கொண்டு நீங்களே அழுத்து மீண்டும் பதிவு செய்றீங்க. இது கேக்குறப்பவே ரொம்ப சிந்திக்க வைக்குது. இது ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏன்னா நமது அன்றாட வாழ்வில நாம எவ்வளவு நேரம் தண்ணீருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அறியாமலேயே பல விஷயங்களை பேசுறோம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ஆமா, ஆபீஸ் மீட்டிங்ல கண்டிப்பா முன்னாடி ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும். அப்புறம் நண்பர்களிடம் போன்ல குறை கூறிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கப் காஃபியோ அல்லது தண்ணியோ கண்டிப்பா இருக்கும். கரெக்ட். நாம என்ன செய்றோம் அப்படிங்கறத அறியாமலேயே ஒரு எதிர்மறையான ஆடியோ கேசட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மிக சரி. அப்புறம் நீங்க அதை அருந்தும்போது நீங்க உருவாக்கின அந்த இரைச்சல நீங்களே மீண்டும் உடலுக்குள்ள செலுத்துறீங்க. இது உளவியல் ரீதியாகவும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு கோபமான சூழ்நிலையில இருக்கும்போது உங்களோட ஒட்டுமொத்த கவனமும் எதிர்மறையான விஷயங்கள்ல தான் இருக்கும். ஆமா, மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான் இருக்கும். அந்த நிலையில நீங்க தண்ணீரை அருந்துனா அந்த தண்ணீர் உங்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு பதிலாக நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த மன அழுத்தத்தின் ஒரு பகுதியாகவே உங்க மூளையால் பதிவு செய்யப்படுது. ஓ, அப்போ தண்ணி அதிர்வுகளை பதிவு செய்யுது அப்படின்னா அந்த தண்ணீரை நாம குடிக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி இயற்கையாகவே இங்க எழுகிறது இல்லையா? கண்டிப்பா. இதுதான் இந்த விவாதத்தோட மையமான பகுதியும் கூட. ஆதாரம் இதுக்காக ஒரு மிக சாதாரணமான ஆனா நாம எல்லாரும் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுட்டிக்காட்டுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க இரவு உணவு அருந்துவதற்காக மேஜையில அமர்றீங்க அப்படின்னு கற்பனை செய்துக்கோங்க. சரி. உங்க முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க உங்க அன்றாட பிரச்சனைகளை பற்றி பேசத் தொடங்குறீங்க. பணம் சம்பாதிப்பது ரொம்ப கடினமா இருக்கு, இந்த வாழ்க்கை யாருக்குமே நியாயமானதா இல்ல, இந்த மாத செலவுகளுக்கு நம்மால ஈடு கொடுக்கவே முடியாது அப்படின்னு புலம்புறீங்க. ஆமா, இது நம்மேல் பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு காட்சிதான். உணவருந்தும் நேரம்தான் குடும்பத்தினர் ஒன்று கூடி தங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நேரமா பல வீடுகள்ல இருக்கு. கரெக்ட். ஆபீஸ்ல நடந்த மோசமான விஷயங்கள் எல்லாம் இரவு உணவு மேஜையில தான் நம்ம கொட்டி தீர்க்கிறோம். ஆனா அந்த ஆதாரம் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படி பேசி முடிச்ச பிறகு உங்க முன்னால் உள்ள அந்த தண்ணி கிளாஸை எடுத்து நீங்க குடிச்சா அது வெறும் தண்ணியை குடிப்பது கிடையாது. ஆமா, நீங்க பேசிய
அத்தனை வார்த்தைகளையும் நீங்களே முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வீடியோ ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இது உண்மையிலேயே கொஞ்சம் திகைப்பாதான் இருக்கு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா எனக்கு இதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? வழக்கமா மனநல மருத்துவர்களோ அல்லது உளவியல் நிபுணர்களோ என்ன சொல்லுவாங்க, நமக்குள்ள இருக்கும் கஷ்டங்களை, அழுத்தங்களை, கோவத்தை அப்படியே மனசுக்குள்ள அடக்கி வைக்க கூடாது. அதை யாரிடமாவது கொட்டி தீர்த்துட்டா மனசுக்கு லேசா இருக்கும், அதுதான் ஆரோக்கியமானது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதேதான். ஆனா இந்த தத்துவத்தின்படி பார்த்தால் நாம நமது கஷ்டங்களை கொட்டி தீர்ப்பதற்காக பேசினால் கூட, அதுவும் உணவின் முன்போ அல்லது தண்ணீரின் முன்போ பேசினால் நாம நமது சொந்த மனநிலைக்கு நாமே விஷம் வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா? ஒரு நல்ல வாதம் இது. நமது விரக்திய நாமே மீண்டும் உடலுக்குள்ள செலுத்துறோமா? இது எப்படி சரியா இருக்கும்? இது ஆரோக்கியமானதா படலே எனக்கு. இதை நான் ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் நினைத்து பார்த்தால் உங்களோட இந்த சந்தேகம் மிகவும் நியாயமானதுதான். ஆனா இந்த ஆதாரம் மனதிற்குள் உணர்வுகளை அடக்கி வைங்க, யாரிடமும் எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லல. ஓ, அப்படி சொல்லலையா? அப்புறம் என்ன சொல்லுது? மாறாக நீங்க எந்த சூழ்நிலையில், எதன் முன்னிலையில், எந்த நேரத்தில் அதை செய்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு வலியுறுத்துது. அதாவது இடத்த பொறுத்து மாறுபடும்னு சொல்றீங்க. ஆமா, உங்க பிரச்சனைகளை பற்றி நீங்க தாராளமா பேசலாம். ஆனா அதற்கான இடம் உணவு மேஜை அல்ல. இதற்கான காரணத்தை நாம உடலியல் மற்றும் உளவியல் ரீதியாக பார்க்கலாம். சரி, உடம்பு அளவுல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க பணம் சம்பாதிப்பது கடினம், வாழ்க்கையே மோசமா இருக்கு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது உங்க உடல்ல என்ன நடக்குது? உங்க மூளை ஒரு விதமான ஆபத்தை உணர்ந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் எனப்படும் அடுத்த நிலைக்கு போயிடுது. ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ் நிலைக்கு போயிடும். உடனடியாக கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் உடல்ல சுரக்கத் தொடங்குது. இந்த நிலையில உங்க செரிமான மண்டலம் சரியாக வேலை செய்யாது. ஓ, அதாவது பயத்திலோ அல்லது கோபத்திலோ இருக்கும்போது உடல் தற்காப்பு நிலைக்கு சென்று விடுகிறது, செரிமானத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, அப்படிதானே? மிக துல்லியமாக சொன்னீங்க. இந்த அழுத்தமான நிலையில உங்க உடல் ஒரு பற்றாக்குறை மனநிலையில இருக்கு. அந்த நேரத்துல சாப்பிட்டா உடம்புக்கு ஒட்டாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த நேரத்துல நீங்க உணவு உண்டாலோ அல்லது நீரை அருந்தினாலோ உங்க உடல் அந்த உணவு ஆரோக்கியமான முறையில உள்வாங்காது. அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வறுமை மனநிலை அதிர்வுகளாக மாறி நீரில் கலக்கும். அப்போ அந்த நீரை நாம அருந்தும்போது அந்த பற்றாக்குறை உணர்வை நீங்களே உங்க உடலோட ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்புறீங்க. நீங்க உங்க மன அழுத்தத்தை குறைப்பதாக நினைத்துக்கொண்டு ஒருவேளை அந்த வார்த்தைகளை கொட்டி தீர்த்திருக்கலாம். ஆனா கடைசியில அதுவே ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகிடுது. ஆமா, நீங்க உயிர் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான செயலோடு, அதாவது உண்பது மட்டும் குடிப்பது, உங்களோட பயத்தையும் கவலையையும் ஒன்னா இணைக்கிறீங்க. இது நமது ஆழ்மனதில் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும். கண்டிப்பா. இது உண்மையாகவே சிந்தனையை தூண்டும் ஒரு கருத்துதான். வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பது வேறு, அதை உணவின் மீது கொட்டி தீர்த்துவிட்டு நாமே அதை விழுங்குவது வேறு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கி விட்டீங்க. இது ஒரு அடிப்படையான புரிதல். இதிலிருந்து தப்பிக்க அல்லது இந்த எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போதுதான் தலைமுறையாக செல்வ செழிப்பான குடும்பங்கள், வெல்தி ஃபேமிலிஸ் பின்பற்றும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நோக்கி இந்த உரையாடல் நகருது. ஆமா, அந்த வீடியோவோட ஆசிரியர் தனது தந்தை தனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை பத்தி பேசுறார். தான் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடம் அப்படின்னு அதை குறிப்பிடுறார். அந்த பாடம் மிகவும் கடுமையானது, ஆனா செல்வத்தை எப்படி தக்க வைப்பது அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான பாதையை காட்டுவது. சரியா சொன்னீங்க. உணவு அல்லது தண்ணீர் உங்களுக்கு முன்னே இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான எதிர்மறையான பேச்சுகளும் அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த தந்தை சொல்லிக் கொடுத்த பாடம். உணவு மேஜையில இது ஒருபோதும் மீறப்படாத விதியாகும். அது குறை கூறுவதாக இருக்கலாம், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதாக காசிப் இருக்கலாம், இல்ல ஆபீஸ் பிரச்சனைகளை தூக்கி வருவது, அல்லது உங்களை பற்றி நீங்களே தாழ்த்தி தவறாக பேசுவதாக கூட இருக்கலாம். ஆமா, இவை எதுவுமே உணவு மேஜையில் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. உலகில் உள்ள மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள் தங்களோட வங்கிக் கணக்க பாதுகாக்கிறத விட தங்களோட உணவு மேஜைய, டின்னர் டேபிள அதிகமா பாதுகாக்கறாங்க அப்படின்னு அந்த ஆதாரம் சொல்லுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, வங்கிக் கணக்குல தான் பல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை விட்டுட்டு அவங்க ஏன் சாப்பாட்டு மேஜைக்கு இவ்ளோ காவலாளிகளை போல பாதுகாப்பு கொடுக்கணும்? அது ஒரு நல்ல பாயிண்ட். அது அந்த உணவுல உள்ள வைட்டமின்களுக்காகவோ புரதச்சத்துக்களுக்காகவோ அல்ல, மாறாக அந்த உணவு உருந்தும் இடத்துல உருவாகும் மனநிலைக்காக தானா? ஒரு செல்வ செழிப்பான மனநிலையை உருவாக்குவது வங்கியில தொடங்குவதில்லை, மாறாக அந்த மேஜையில தான் தொடங்குதான். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது.
நாம எல்லாரும் ஆரோக்கியம் அப்படின்னு நினைப்பது தட்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்ததுன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்ன சாப்பாடு எவ்ளோ சத்து இருக்குன்னு தான் பாப்போம். பெரும்பாலான மக்கள் எதை உண்கிறோம், அதுல எவ்வளவு கலோரிகள் இருக்கு, கார்போஹைட்ரேட் எவ்வளவு, புரதம் எவ்வளவு அப்படிங்கறதுல மட்டுமே தங்களோட முழு கவனத்தையும் செலுத்துறாங்க. ஆனா பணக்காரர்கள் அப்படி இல்லையா? செல்வந்தர்கள் அதையும் தாண்டி அந்த உணவின் மீது என்ன பேசப்படுகிறது, வாட் இஸ் ஸ்போக்கன் ஓவர் வாட் யூ ஈட் அப்படிங்கறதுல தான் தங்களோட உண்மையான கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு இந்த ஆதாரம் மிகவும் ஆழமான ஒரு கருத்தை முன்வைக்குது. ஓ, உணவு மேஜையில பேசப்படும் வார்த்தைகள் தான் அங்க முக்கியம். ஆமாம், ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் தங்களது அடுத்த தலைமுறைக்கே பணத்தை மட்டும் விட்டு செல்லவில்லை. வங்கியில எவ்ளோ பணம் இருந்தாலும் ஒருவரிடம் பற்றாக்குறை மனநிலை இருந்தால் அந்த பணம் விரைவில் காணாமல் போய்விடும். எனவே பணக்காரர்கள் வாழ்வை பற்றிய நேர்மறையான கண்ணோட்டத்தையும் ஒரு செழிப்பான மனநிலையும் தான் தங்கள் குழந்தைகளுக்கு விட்டுச் செல்றாங்க. ஓ, அந்த மனநிலை வளர்க்கப்படும் ஒரு மிக முக்கியமான பயிற்சி களம்தான் இந்த உணவு மேஜை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. உணவு மேஜையில் அமரும்போது அவங்க எந்த ஒரு குறையையும், புறம் பேசுவதையும், எதிர்மறைத்தன்மையும் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஏன்னா அது சாப்பாட்டோட சேர்ந்து உடம்புக்குள்ள போயிடும். கரெக்ட். ஏன்னா அந்த இடம் அவங்களோட உடலுக்கு மட்டுமில்ல, அவங்களோட மனதிற்கும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆற்றலுக்கும் உணவளிக்கும் இடம். வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அந்த இடத்துல பயமோ கோபமோ ஊடுருவினால் அது அவங்களோட சிந்திக்கும் திறனையும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றலையும் மழுங்கடிச்சிடும் அப்படிங்கறத அவங்க முழுமையா புரிஞ்சிருக்காங்க. தங்களோட மனநிலைய தூய்மையா வச்சுக்கிறது தான் தங்களோட உண்மையான சொத்து அப்படிங்கறத அவங்க அறிவாங்க. ஆமாம். அப்படியென்றால் இந்த தத்துவத்தை இப்போ அறிந்து கொண்ட பிறகு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்களோட அடுத்த உணவின் போது என்ன செய்யணும் அப்படிங்கறது நாம கவனிக்கணும். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அடுத்த முறை நீங்க சாப்பிட அமரும் முன் அல்லது உங்க முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கும்போது அந்த மேஜையில என்ன பேசப்படுகிறது அப்படிங்கறதுல மிக தீவிரமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த ஆதாரம் அறிவுறுத்துது. ஆமா, இது ஏதோ தற்செயலாக நடக்கும் ஒரு விஷயம் இல்ல. நீங்க சொன்னது மிக சரி. இது இனிமேல் வெறும் சாதாரண உரையாடல் அல்ல. நீங்க யாருடன் அமர்ந்து சாப்பிடுறீங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அந்த சூழல் எதிர்மறையாக இருந்தா அதை மாற்றுவது அல்லது அமைதியாக அந்த உணவை உட்கொள்ளவது உங்க பொறுப்பு. அது உங்க உடலுக்குள் எந்த ஆற்றல் நுழைய வேண்டும் அப்படிங்கறத நீங்களே சுயமாக தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான தருணம். கரெக்ட். வீடியோட இறுதியில ஒரு சக்தி வாய்ந்த அறிவுரையோடு முடிக்கிறார் ஆசிரியர். ஆமா, உங்கள் மேஜைய பாதுகாக்கவும், உங்கள் தண்ணீரை பாதுகாக்கவும், உங்கள் உடலுக்குள் செல்வதை பாதுகாக்கவும் அப்படின்னு கூறுகிறார். அது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படாத, பணக்காரர்கள் மட்டுமே பின்பற்றும் இது போன்ற பண வியூகங்களை பற்றி மேலும் அறிய விரும்பினால் தனது வீடியோவோட கமெண்ட் பகுதியில வாட்டர் அப்படின்னு தட்டச்சு செய்யுமாறும் அவர் பார்வையாளர்களை கேட்கிறார். ஆமா, ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுக்கிறார். த ஃபேமிலி வெல்த் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற பெயர்ல தான் எழுதியுள்ள ஒரு மின் புத்தகத்தில் இதை பற்றிய அனைத்தையும் விரிவாக எழுதி இருப்பதாகவும் அதற்கான லிங்க் தனது புரோஃபைல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் தண்ணீரோட அதிர்வுகளை பற்றி பேசும் ஒரு தத்துவத்தை எப்படி ஒரு பண வியூகமாக மாற்றார் அப்படிங்கிறது தான். ஆமா, ஒரு புத்தகத்தை விற்பதற்கான ஒரு யுக்தியாக இது இருந்தாலும் அவர் சொல்ல வரும் அந்த அடிப்படை செய்தி நாம சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. முற்றிலும் உண்மை. அந்த மின் புத்தகத்துல என்ன இருக்கு அல்லது அது எப்படி விளம்பரப்படுத்தப்படுது அப்படிங்கறத தாண்டி அவர் முன்வைக்கும் இந்த குறிப்பிட்ட தத்துவத்தோட ஆழத்தை நாம உற்று நோக்க வேண்டும். அவர் இந்த தத்துவத்தை ஏன் வெல்த் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு அழைக்கிறார்? ஏன்னா வெற்றி பெற்ற மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அவங்க தங்களை சுற்றியுள்ள சூழலை எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறது தான். அவர் சொல்றது போல இது நாம ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட பொறுப்பு. ஆமா, உணர்வுபூர்வமான கட்டுப்பாடு. கரெக்ட். உணர்வுபூர்வமான கட்டுப்பாடு செல்வத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை தகுதிகளில் ஒண்ணு. நீங்க உங்க உணவு மேஜையை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா உங்க மனசுல ஓடும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. மனசுல ஓடும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியனா நம்மால நம்ம வாழ்க்கையோ நம்ம செல்வத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. இதத்தான் மைண்ட்ஃபுல்னஸ் அல்லது விழிப்புணர்வு நிலை அப்படின்னு நாம சொல்றோம். நாம எந்த அளவுக்கு நமது சுற்றுச்சூழலை, அதாவது நம்ம உண்ணும் இடத்தை தூய்மையா வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு அங்குள்ள ஆற்றலையும் தூய்மையா வச்சுக்கணும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆமா, இது எவ்வளோ பெரிய பொறுப்பான விஷயம் அப்படிங்கறத நாம உணர்ந்தாக வேண்டும். ஒவ்வொரு வேளை உணவும், நாம குடிக்க எடுக்கும் ஒவ்வொரு டம்ளர் தண்ணீரும் ஏதோ பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் ஒரு இயந்திரத்தனமான செயல் கிடையாது. அது நமது ஆற்றலை நாமே தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்வு, கான்ஷியஸ் சாய்ஸ். நம்மை நாமே எப்படி வடிவமைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது.
நாம சாப்பிடும்போது பேசும் வார்த்தைகளை நாமே உணவாக உட்கொள்கிறோம் அப்படின்னா இனிமேல் நாம ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு கவனமா உச்சரிக்கணும். கண்டிப்பா. ஒருவேளை நம்மை சுற்றி வேற யாராவது எதிர்மறையா பேசினா கூட அந்த இடத்துல நாம நமது மனநிலையை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஆமா, நீங்க உணவு உண்ணும்போதோ அல்லது நீர் அருந்தும்போதோ முழுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு பழக்கமே உங்களை ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து ஒரு செழிப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். மிக சிறப்பான விளக்கம். சரி, இன்னைக்கு நாம அலசிய இந்த விரிவான ஆய்வின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக பார்த்துவிடலாம். கண்டிப்பா. முதலாவதாக, தண்ணீர் அப்படிங்கிறது வெறும் தாகத்தை தீர்க்கும் ஒரு திரவம் மட்டுமல்ல, அது சுற்றியுள்ள அதிர்வுகளையும் வார்த்தைகளையும் ஒரு ஆடியோ கேசட்டை போல உள்வாங்கி பதிவு செய்யும் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஊடகம் அப்படின்னு பார்த்தோம். ஆமா. இரண்டாவதாக, நாம பேசும் குறைகளும் கோபங்களும் அந்த நீரில் பதிவாகி அதை குடிக்கும்போது அது மீண்டும் நமக்குள் ஒரு எதிர்மறை ஆற்றலாகவே, அல்லது உளவியல் ரீதியாக சொல்வதென்றால் நம்மை ஸ்காசிட்டி மைண்ட்செட்குள்ள தள்ளும் ஒரு விஷயமாகவே நுழையுது அப்படிங்கிறதையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். இறுதியாக, உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்களோட வங்கி கணக்கை விட உணவு மேஜையை ஏன் அதிகம் பாதுகாக்கறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தட்டுல என்ன இருக்கு, அதுல எவ்வளோ கலோரிகள் இருக்கு அப்படிங்கிறத விட அந்த உணவின் முன்னால் என்ன பேசப்படுது அப்படிங்கிறதே நமது செழிப்பான மனநிலையை தீர்மானிக்குது அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிருக்காங்க என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எல்லா புள்ளிகளையும் ஒன்றாக இணைக்கும்போது நமது வார்த்தைகளுக்கும் நமது வாழ்க்கையின் செழிப்புக்கும் உள்ள அந்த ஆழமான பிணைப்பு மிக தெளிவா புரியுது. நாம வெளியிடும் ஒவ்வொரு அதிர்வும் மீண்டும் பல மடங்காக நமக்கே திரும்ப வருது. முற்றிலும் உண்மை. சரி, இன்னைக்கு இந்த உரையாடலை முடித்துக்கொண்டு விடைபெறுவதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு புதிய கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஒரு ஆழமான சிந்தனைக்கு இது வழிவகுக்கும். நாம மற்றவர்களிடம் சத்தமாக பேசும் வார்த்தைகள் அல்லது நாம கொட்டித் தீர்க்கும் கோபங்கள் தண்ணீரின் ஆற்றலை மாற்றி நமது சொந்த மனநிலையையே பாதிக்குது அப்படிங்கறத நாம இப்போ தெளிவா அறிஞ்சுகிட்டோம். ஆமாம். அப்படியென்றால் நீங்க தனியாக அமர்ந்து சாப்பிடும்போது சுற்றிலும் எந்த சத்தமும் இல்லாமல் அறை முழுவதுமே அமைதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் அந்த எண்ணங்கள், அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அல்லது இன்டர்னல் டயலாக் பற்றி என்ன நினைப்பீர்கள்? வாவ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க வாய்விட்டு பேசலையே தவிர உங்க மூளைக்குள் நான் தோற்று போய்விடுவேனோ, என்னிடம் போதிய பணம் இல்லையே அப்படிங்கிற அந்த அமைதியான கூக்குரல் அந்த உணவின் மீதும் அதை உட்கொள்ளும் உங்க உடலின் மீதும் எவ்வளோ பெரிய, எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு மௌனமான அதிர்வு இல்லையா? அதேதான். அந்த அமைதியான வார்த்தைகளை தானே நீங்க ஒவ்வொரு நாளும் விழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மையிலேயே எல்லாரையும் சிந்திக்க வைக்கும். இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய இந்த விரிவான ஆய்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இணைந்திருந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.